வேலூரில் மக்கள் நிற்க தகுதியில்லாத புதிய பேருந்து நிலையத்தை கட்டியது அதிமுக ஒப்பந்ததாரர். சொன்னது யார் தெரியுமா? மாநகராட்சி மேயர் சுஜாதா ஆனந்தகுமார். குற்றச்சாட்டு. நம்ம இந்துல இன்னைக்கு ஆர்டிகல். இது வரைக்கும் நம்ம வேலூர் மாநகராட்சியோட மேயர் திருமதி சுஜாதா அவர்கள் பேசி வந்தது என்ன அப்படின்னா, மாநகராட்சியில எல்லா பணிகளும் 99% நிறைவடைந்து விட்டது, 95% நிறைவடைந்து விட்டது, 94% நிறைவடைந்து விட்டதுன்னு எப்படி திமுக பாணியில அப்படியே ரிவர்ஸ்ல போவாங்கல்ல, அந்த மாதிரிதான் சொல்லிட்டு வந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப அந்த பல்ட்டி அடிச்சு இல்ல பேருந்து நிலையெல்லாம் கட்டினது அதிமுக ஆட்சியில, அதனாலதான் இவ்வளவு மோசமா இருக்கு, இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே 1000 கோடியை வீணாக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க போல. இந்த பேட்டிக்கு முக்கியமா என்ன காரணமா இருக்கும் நீங்க யோசிக்கிறீங்க? ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அடுத்த வாரம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வேலூர் வர்றாரு. அவருக்கு நிறைய சோர்சஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் தொண்டர்கள் எல்லாருமே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேலூருடைய பிரதான பிரச்சனையே இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தினால ஃபெயிலியர் ஆன இந்த பாதாள சாக்கடை திட்டம் தான். இதுல மாறி மாறி இந்த அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி குறை சொல்லி மக்களை அல்லோலப்படுத்துனதுதான் மிச்சம் அப்படின்னு நம்ம 2019 இருந்து இந்த பாதாள சாக்கடை விஷயம் எவ்வளவு மோசமா மக்களை சீரழிக்குது, எவ்வளவு மோசமான வகையில மக்களை பாதிக்குது, எத்தனை இடங்கள் ஆபத்தான பகுதி வகையில இந்த பாதாள சாக்கடை தோண்டி போட்டு நிறைய பேர் அதுல விழுந்து எழுந்து போன கதையெல்லாம் நம்ம நிறைய போராட்டங்கள் நம்ம எடுத்திருக்கோம். அதை சோசியல் மீடியாஸ்ல போட்டிருக்கோம், மனுக்களா கொடுத்துருக்கோம். இதெல்லாமே நம்ம கடந்து வந்த பாதை தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பா. சோ இன்னைக்கு நாங்க போன வாரம் வரைக்கும் இந்த பேட்டி கொடுக்க, இந்த போன வாரம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தது என்னன்னா, எல்லா பணிகளும் எல்லா பகுதிகளிலும் எல்லா வார்டுகளிலும் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு, சாலை போட்டுக்கிட்டு இருக்காங்க, தரமா நடந்துகிட்டு இருக்கு. 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டதா நாங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தவங்க, இப்ப எதுக்குமே நாங்க பொறுப்பு இல்லைங்க, எல்லாத்துக்குமே அதிமுக தான் பொறுப்பு அப்படின்னு அப்படியே குண்டு தூக்கி திருப்பி போட்டிருக்காங்க. என்ன காரணம்னா, இது மக்கள் யாரை கேட்டீங்கன்னாலும் இது ரொம்ப மோசமா நடந்தது அப்படின்றதான் சொல்லுவாங்க. முக்கியமா இந்த தலைப்பு, வேலூர் மக்கள் நிற்க தகுதியில்லாத புதிய பேருந்து நிலையத்தை கட்டியது அதிமுக ஒப்பந்ததாரர். அவ்வளவு மோசமா கட்டுன பேருந்து நிலையத்தையா முதல்வரை கூப்பிட்டு நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வச்சீங்க? புரியலையே. அதுலயும் அந்த பேருந்து நிலையத்துக்கு வர்றதுக்கு முதல்வர் பை ரோட்லாம் வரமாட்டாரு, பை ட்ரெயின் வருவாரு. கேட்டா ட்ரெயின்ல வர்றதுக்கு டிராவல் ஆகுமா? ஏன்னா சென்னை டு வேலூர் ஹைவே 5 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கான், இன்னமும் டோல் வாங்கிக்கிட்டு தான் இருக்கான். அந்த ஹைவேல மக்கள் பயணிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பயணிக்கிறாங்க. அதுக்கு என்ன டோல் வாங்குறீங்கன்னு யாருன்னா கேட்டுற போறாங்கன்ட்டு ட்ரெயின்ல வர்றாரு. 2 முறை வந்தார். 2 முறை ஏன் வந்தார் அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு முறை பார்த்திருக்கோம். முறை இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க ஒரு முறை வந்தார். 2வது முறை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பெண்டல் அண்ட் ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் பண்ணிட்டு அதை இடிச்சுட்டு புதுப்பிக்கிறோம் 93 கோடியில பெண்டல் அண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த இடத்துல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திறந்தாங்க. இது ரெண்டுமே மக்கள் பயன்பாட்டுக்கு வராம தான் இருக்கு. இந்த பேருந்து நிலையம் திறந்து வச்சு குறைஞ்சபட்சம் 1.5 வருஷத்துக்கு அந்த இடத்துல கடைகள் எதுக்கும் லீஸு கொடுக்காம, இந்த டெண்டர் விடாம, பாத்ரூம் டெண்டர் கூட கவுன்சிலர் இவர் எடுப்பாரா இல்ல மேயர் எடுப்பாங்களா அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளார லாபி பண்ணிட்டு இருந்தாங்க தவிர இது எதுவுமே மக்கள் பயன்பாட்டுக்கு வரல. இது அப்பட்டமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னமும் கூட அந்த டாய்லெட்ஸ்க்கு 5 ரூபாய் கட்டணம் வாங்க வேண்டிய இடத்துல 10 ரூபாய்க்கு மேல கட்டணம் வாங்கிட்டு இருக்காங்க. கேட்டா அராஜகமான பதில், அடாவடியான பதில் தான் வரும். இது மேயருடைய டெண்டரு, இவங்களோட பினாமி, இப்படிதான் பதில்கள் வரும். இது அப்பட்டமா வேலூர் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் அங்க போய் அவர் இங்க பேசிட்டாருன்னா நம்ம பக்கம் எல்லாரும் திரும்பி பாத்துருவாங்களே அப்படின்ற ஒரு பயத்துல எல்லாத்தையும் ஏடிஎம் கேம்ல போடு. இந்த ஆர்டிகல் நான் கொஞ்சம் படிச்சிடறேன் பாருங்க. வேலூரில் மக்கள் நிற்க தகுதி இல்லாத புதிய பேருந்து நிலையத்தை கட்டியது அதிமுக ஒப்பந்ததான். அதிமுகவை சேர்ந்த இசக்கி சுப்பையா தான் வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தை ஒப்பந்தம் எடுத்து 10 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பணியை முடிக்காததால் மக்கள் பாடுபட்டு வருகிறார்கள் என மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் குற்றம் சாட்டினார். வேலூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட 1000 கோடி மதிப்பிலான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக அதிமுக மாவட்ட செயலாளர் SRK அப்பு புகார் அளித்தார். வேலூர் மாநகராட்சி ஆணையர் லட்சுமணன் அவர் குறித்த புகாரின் பேரில் மாநகராட்சி மணி வடிகால் சீர்கேடு இதெல்லாம் போட்டு வந்துட்டாங்க. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு மக்கள் பெரும் இன்னலை சந்திக்கின்றனர். எனவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதிமுக மாநகர மாவட்ட செயலர் புகார் அளிக்கும் வகையில் மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் என்று செய்தியாளர்களை கூறும்போது, அதாவது இது எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஏடிஎம்கே உடைய மாவட்ட செயலர் SRK அப்பு ஒரு புகார் கொடுக்குறாராம். என்னன்னு, மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க, இது ஆமை வேகத்தில் நடக்குது, அதை வேகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் புகார் கொடுத்துட்டாரா. அதனால புகார் கொடுத்துற மாதிரி திருப்பிடுறது. இது வழக்கமா டிஎம்கேவோட ஸ்டைலு அப்படியே ஃபாலோ பண்றாங்க. அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டிக்கரு பாஜகவோட ஸ்டைலும் இங்க வரும்.
எப்படி இப்ப கூட நடக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அது காரணம் நேருன்றாரோ, அதே மாதிரி இங்க டிஎம்கே ஆட்சியில இந்த 4.5 ஆண்டுகளா என்னென்ன நடக்குதோ அதுக்கெல்லாம் காரணம் ஏடிஎம்கே அப்படின்னு திருப்பி விட்டுருவாங்க. சோ இதெல்லாம் போக என்ன சொல்றாரு, ஆணையரிடம் புகாரை கொடுத்திருந்தா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட 1000 கோடி வீணாக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் தான். அதாவது அதிமுக ஆட்சியில் தான் அந்த 1000 கோடி காலி பண்ணிட்டாங்களாம். அப்ப இந்த நீங்க வந்து 2022ல வந்தீங்க மேயரா, அதுல இருந்து இன்னைக்கு 2025ல இருக்கும். இப்போ 2026 பிப்ரவரி வந்ததுன்னா 4 வருஷம். 4 வருஷமா அப்போ இந்த 1000 கோடி அதிமுக செலவு பண்ணிட்டு நீங்க வந்து கை காசு போட்டு தான் செலவு பண்றீங்களான்றது எனக்கு புரியல. எந்த நிதியில அப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்ப இந்த 4 வருஷமா இப்ப 4 வருஷமா வேலையே செய்யலையா? அப்புறம் எங்க அங்கங்க போய் நீங்க பேட்டி கொடுத்துருந்தீங்க, இங்க 90% வேலைகள் முடிஞ்சிச்சு, எல்லா இடத்துலயும் துரிதமா வேலை போய்கிட்டு இருக்கு, பாதாள சார்களை திட்டம்லாம் நாங்க சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம்லாம் சொன்னீங்க. எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு ஒப்பந்ததாரர் முன்னாடி இருந்த ஆட்சியில ஊழல் பண்ற ஒரு ஒப்பந்ததாரர் கொடுத்துட்டாங்க. அவருக்கு வேலையும் தெரியல, வேலை செய்யறியா செய்யவும் இல்லை. நீங்க தானே இப்ப பொறுப்பு வந்துட்டீங்க. ஒண்ணு அவரை வேலை செய்ய வைக்கணும், இல்லைன்னா அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்றதுக்கு சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும். நீங்க வண்டியை நிப்பாட்டி வச்சிருந்தா வண்டி மேலேயே சிமெண்ட் ரோடு போட்டு போனாங்களே, அவங்க மேல என்ன நடவடிக்கை இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்ததாரரை கூப்பிட்டு அவரை கேன்சல் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, டெண்டரை வேற ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. எதுக்கும் தெளிவா இல்லை. இப்போ இன்னைக்கு வந்து இவ்வளவு சிறப்பா வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஒண்ணும் வேண்டாம். வழக்கமா நாங்க வந்து முதல்வர்கிட்ட கேட்கறத உங்ககிட்டயும் கேட்கிறோம். வேலூர் மாநகராட்சியின் கடந்த 3 ஆண்டுகால வரவு செலவு மற்றும் இது போன்ற திட்டங்களுக்கான செலவு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நடக்கல. இதுக்கெல்லாம் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்க அப்படின்னா வேலூர் மக்கள் அதை பார்த்து படிச்சு யார் மேல தவறுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. நீங்க அதிகாரத்துல இருக்கும்போது ஒரு கான்ட்ராக்டர் சரியில்லை அப்படின்றத மாத்தாம அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்த்து அவர் இன்னும் கான்ட்ராக்டரா வச்சிருந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அவர் சரியா வேலை செய்யல, இங்க சரியா பணியை முடிக்கல, தரமான வேலையை செய்யல, சரியாக வேலைகளை செய்து அது முடிக்கல அப்படின்னு சொல்லி அவர் டெண்டரை நீங்க கேன்சலே பண்ணிருக்கலாமே. இதுக்கு வந்து நீங்க அந்த பாயிண்ட்ஸ் கூட இல்லாமலாம் வந்து டெண்டர் கொடுத்துருப்பாங்க. புரியல. அப்போ உங்க ஆட்சி காலத்துல நீங்க மேயரா வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு டெண்டர்கள் நீங்க கொடுத்தீங்க, எத்தனை கான்ட்ராக்டர்ஸ் உங்க கட்சி ஆளுங்க, ஏன்னா வந்து ஏடிஎம்கே ஆட்சியில அவங்களுடைய கான்ட்ராக்டர் கொடுத்தாங்கல்ல, அப்போ நீங்க எந்தெந்த டெண்டர்லாம் திமுக காரங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் முதல்ல வருது. 53 கோடியில் நிற்க தகுதி இல்லாத பேருந்து நிலையம். இது நிற்க தகுதி இல்லாத பேருந்து நிலையம்னு இப்பதான் உங்களுக்கு தெரியுதா? ரமணாபுரத்துல சொல்லுவான் பாவீங்களா, இதையே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களான்ட்டு. ஸோ வாழவே தகுதி இல்லாத பல ஏரியாக்கள் இருக்கு. மழை காலங்கள்ல மழை கொஞ்சம் பெஞ்சதுன்னா கூட இடுப்பளவு தண்ணி தேங்கி அதுல வந்து சாக்கடை நீரும் கழிவுகளும் மனித மர கழிவுகளும் அப்படியே தேங்கி வீடுகளுக்குள்ளேயும் அதுலயே நடந்து போகக்கூடிய அவலங்களும் நம்ம வேலூர் சிட்டிக்குள்ளார நடந்துகிட்டு தான் இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும். இதெல்லாம் எப்போ தீருமோ தெரியல, எப்போ வந்து விடியுமோ புரியல. இன்னும் இந்த வேலூர் ஸ்மார்ட் சிட்டி, இந்த வேலூர் ஸ்மார்ட் சிட்டி அப்படின்றது ஒரு தரை மேம்பாலம் கூட இல்லாம வந்து இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ரயில் மேம்பாலங்கள், ஆற்று மேம்பாலங்களை தவிர காட்பாடி டு பாங்காயம் எவ்வளவு டிராபிக் ஒவ்வொரு நாள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஒரு மேம்பாலமா இருக்கா? இப்ப அவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கூட குறைஞ்சது 10 வருஷமாக அந்த பிளானிங்கை போட்டு முடிக்குது. அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க இன்னும் 10 வருஷம், இன்னும் 20 வருஷம் நம்ம பின்தங்கி இருக்கோம். நம்ம வந்து என்ன வளர்ச்சி, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு தெரியல. இதுக்கு ஒரு எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர், மேயர், கவுன்சிலர்கள் இது எல்லாமே இருக்கும். முதலமைச்சரும் இருக்கார், துணை முதலமைச்சரும் இருக்கார். யார் கேட்பா? இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் வேலூர் என்கேஆர்.